Hey friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆன் அப்படின்னு என்ன பண்ணுவோம் ப்ராஜெக்ட் போய் வந்து கிரியேட் பண்ணோம். அதில் இருக்க சம் ரூல்ஸ்லாம் வந்து பார்த்தோம். எஸ்டிஎம் டைரக்டிவ்ல வந்து என்ன ரூல்ஸு, அதை எப்படி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இப்போ அதே ஃபைலில் எப்படி எல்இடி ஆன் பண்ணி அதுக்கான சிமுலேஷன்லாம் அவுட்புட் பார்க்குறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ள தான் போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு என்ன பண்ணலாம், உங்களுடைய ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கோடிங் போட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்களுடைய கோடிங்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் என்னென்ன சென்சார் யூஸ் பண்ணுறீங்க கான்செப்டை பொறுத்து நான் அமௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபைல் வந்து இருக்குது. இந்த எல்இடி ஆன் அப்படின்னா என்ன பண்ண நம்ம ப்ரீவியஸாக கிரியேட் பண்ணுது அதில் டாட் ஐஓசி அப்படின்னா இன்புட் அவுட்புட் கான்ஃபிகரேஷன். இப்போ அந்த எல்இடி டாட் ஆன் டாட் ஐஓசி அந்த ஃபைல் வந்து என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், நியூ விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். நியூ டேப் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். மெயின் டாட் சி பார்த்து என்ன ஆகும், இன்னொரு டேப் வந்து ஓப்பன் ஆகணும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோடிங்கில் இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் உங்கள் லேப்டாப் வந்து ரொம்ப ஹையர் ரேம் அதே மாதிரி எஸ்எஸ்டிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகும். ஒரு வேளை எஸ்எஸ்டி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லோடிங் ஐஓசி 70% வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 98. ஓகே, ரெண்டரிங் யூஐ. ஓகே, அந்த யூஐ வந்து நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து ஷோ ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இதுவும் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட பாப்பப் பின் வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பின் வந்து அன்லாக் பின் இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து கிளாக் எல்லாமே எனேபிள் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு எந்த பின் வந்து ஜிபேவாக வேணும் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PA5. இப்போ PA5 வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இன்புட் பின்னாக செட் பண்ணுறேன். ஓகே, ஒரு அவுட்புட் பின்னாக செட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஒரு எல்இடி தானே ஆன் பண்ண போகிறோம். அப்போ GPIO அவுட்புட். ஓகே, இது வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ரீநேம் பண்ணோம்ல. இப்போ ஜிபேஓ அவுட்புட் அப்படின்னா என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது எந்த ஜிபேஓ அப்படின்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், இதுக்குன்னு ஒரு ரீநேம் வந்து நான் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணேன், இதை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி அப்படின்னா என்டர் யூசர் லேபிள். ஓகே, இதை ரைட் கிளிக் பண்ணி என்டர் யூசர் லேபிள். ஓகே, இதை இது பண்ணிட்டு ஒரு நிமிஷங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், என்டர் யூசர் லேபிள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜிபேஓ அவுட்புட் PA5 அப்படின்னு என்ன பண்ணலாம், எல்இடி அப்படின்னு நேம் தரலாமா. இப்போ எல்இடி அண்டர்ஸ்கோர் A5. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், எல்இடி A5 அப்படின்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்போ அதை என்டர் பண்ணிடுறேன். அப்போ எல்இடி A5 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். க்ரீன் எல்இடினா க்ரீன்னு போடுங்க, ரெட் எல்இடினா ரெட்டுன்னு போடுங்க. நான் வந்து பின் நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ A5. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கோடு வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாம். இப்போ ஜெனரேட் கோடில் வந்து ரைட் இது பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ரிமெம்பர் மை டிசிஷன் அப்படின்னு வந்து கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். இப்போ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பழைய கான்ஃபிகரேஷன் மெத்தடுக்கு வந்துடும். டிவைஸ் கான்ஃபிகரேஷன் டூல் அப்டேட்டிங் கோடு. ஓகே, இப்போ இது மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். எங்கே ரைட் பண்ணணும்னு சொன்னால் இந்த யூசர் கோட் பிகின் ஒயில் அப்படிங்கிற இடத்துலையும் அதுமாதிரி யூசர் கோட் எண்டு ஒயில் அப்படிங்கிறதுக்கு மிட்லேயும் அதை ரைட் பண்ணணும்னு சொன்னேன். ஓகே, அது கீழே டவுன்லேயும் அதுக்கு மேலே பாட்டம்லையும் நீங்கள் என்ன டைப் பண்ணக்கூடாது. இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த பின் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்களோ அது வந்து என்ன பண்ணலாம், MX GPIO init இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா ஹால் GPIO ரைட் பின் எல்இடி A5 GPIO போர்ட் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GPIO பின் ரீசெட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் கோட் பிகின் ஒயிலுக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன். இப்போ இங்கே வச்சுட்டு ரீசெட் அப்படின்னு இருக்குவாங்க, இது வந்து செட்டுன்னு நான் வந்து மாற்றிக்கணும். ஓகே, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, எல்இடி வந்து ஆன் ஆகும். இதோட அவுட்புட் வந்து நம்ம ஜெனரேட் பண்ணலாமா, இதை வந்து கம்பைல் பண்ணி நம்ம வந்து ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஃபைல் வந்து நான் பில்ட் பண்ணுறேன். ஃபைலை பில்ட் பண்ணோன்னே இங்கே ஹெக்ஸ்பைல் ஜெனரேட் ஆச்சுன்னா இங்கே வந்து ஷோ ஆகும். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகலை, std.out ஃபினிஷ்டு பில்டிங் எல்இடி ஆன் லிஸ்ட்டு. ஓகே, ELF ஃபைல் மட்டும் தான் ஜெனரேட் ஆகிருக்கு. ஓகே, ஹெக்ஸ் ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகலாம். அப்போ ஹெக்ஸ் ஃபைல் வந்து நீங்கள் எப்படி ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்கன்னா C++ பில்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதில் செட்டிங்ஸ். ஓகே, அதில் MCU MPU போஸ்ட் பில்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு கன்வெர்ட் டு இன்டெல் ஹெக்ஸ் ஃபைல் அப்படின்னு இருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் ஆகும். ஏன் ஹெக்ஸ்பைல் நான் கேட்குறேன் அப்படின்னா நம்மளுடைய சிமுலேஷன் வந்து அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹெக்ஸ்பைல் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அப்போ அந்த ஹெக்ஸ்பைல் ஜெனரேட் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் பில்ட் பண்ணுறேன். பில்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ELF மட்டும் தான் மறுபடியும் ஷோ ஆகுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அகெயின் ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் MCU MPU கன்வெர்ட் ஹெக்ஸ்பைல் அப்ளை அண்ட் க்ளோஸ். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், இது வந்து பில்ட் பண்ணுறேன். ஃபைலை வந்து நான் பில்ட் பண்ணுறேன்.
இங்கே வந்து நமக்கு ஷோ ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், என்னோட மை ஃபைல் லொக்கேஷன் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். நியூ வால்யூம் டி, மை ஃபைல்ஸ், STM32F401CB, LED ஆன். ஓகே, இதில் டீபக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸ்பைல் வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது. 2039 நமக்கு என்ன இருக்குது, ஹெக்ஸ்பைல் வந்து ஜாயிண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து நமக்கு ஷோ ஆகலை. ஓகே, ஆனால் நமக்கு என்ன ஆச்சு, ஹெக்ஸ்பைல் வந்து இங்கே ஷோ ஆகிருக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஹெக்ஸ்பைல் வந்து ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் ஜெனரேட் ஆகும், இல்லை அப்படின்னா ஜெனரேட் ஆகாது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கான சிமுலேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாமா? அதுக்கு ப்ரோட்டியஸ் 8 ப்ரொபோஷனல் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதோட லிங்க் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இண்டிவிஜுவல் சேட் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோம்னா என்னுடைய ப்ரோட்டியஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறேன். PROTEUS. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து எஸ்ஆர் நோன்னு கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ் கொடுங்க. நீங்கள் வந்து நோன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகாது. ஓகேவா? இப்போ ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணால் அந்த யூஐ ஓப்பன் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ அந்த யூஐ ஓப்பன் ஆச்சு. அதில் ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரம் டெவலப்மெண்ட் போர்டை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் கொடுத்து எந்த லொக்கேஷனை சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷன் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய மை ஃபைல்ஸ் அப்படிங்கிறத போய் ஸ்டோர் பண்ணுறேன். நியூ வால்யூம் டியில் மை ஃபைல்ஸில் STM32F401CBயில் என்ன பண்ணுங்க, LED ஆன். இதில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டர் வந்து அப்படியே சைட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நேமும் வந்து என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட் நேம் வந்து LED ஆன். ஓகே, இப்போ LED ஆன் அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு ஃபினிஷ். ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். கிரியேட் பண்ணப்போ இது மாதிரி ஏதாவது சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ரீ டிஃபனாக வச்சுருப்பாங்க. அதை என்ன பண்ணுங்கள், டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணிட்டு நீ உங்களுக்கு தேவையான மைக்ரோடஸ் என்னவோ அதை என்ன பண்ணலாம், பிக் ஃப்ரம் லைப்ரரிஸ். இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு நீங்கள் இருக்க ஐக்கான்ஸ் எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணும், எனக்கு காமன்ஸ் மோடுங்கிற ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிக் ஃப்ரம் டிவைசஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பிக் டிவைசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோடஸ் என்னன்னா STM32F401CB. இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஐசி மட்டும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வரும். STM வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் மட்டும் தான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இது எல்லாமே நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணலாம். 401VE, CB, RE, 103 இந்த சீரிஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்குது. இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 401CB அப்படிங்கிறத என்ன பண்ணி டபுள் கிளிக் பண்ணாலும் நமக்கு இங்கே ஷோ ஆகுது. அடுத்து என்ன வேணும், ஒரு LED வேணும். அப்போ LED அப்படின்னு டைப் பண்ணுறேன். LED டைப் பண்ணிங்கன்னா நிறையா வரும். அனிமேட்டட் LED அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, அனிமேட்டட் LED அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ அனிமேட்டட் LEDன்னு டைப் பண்ணும்போது நிறைய LEDs வந்து நான் என்ன பண்ணுறேன், க்ரீன் கலர் வந்து கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறேன், LED க்ரீனுங்கிறது ஆட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னுடைய STM32F401CB வந்து என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணி எனக்கு எந்த இடத்துல கிளிக் வைக்கணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணால் என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து பேஸ்ட் ஆகும். இல்லை அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், லெஃப்ட் கிளிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜூமின் வேணும்னா ஜூமின் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பவுண்டிங் பாக்ஸ்க்குள்ள மட்டும் தான் நீங்கள் போகணும். இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருப்பாங்க, இதுக்குள்ள மட்டும் போடுறதா நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜூம் பண்ணாலும் உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மேலே போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த PA5 மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ அந்த பின்னை மட்டும் கரெக்டாக ஜூம் பண்ணி நம்மளால் வைக்க முடியும். அடுத்து LED க்ரீனு, அந்த LED தான் நம்ம எடுத்தோம். இப்போ க்ரீன் வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு PA5, ஏன்னா LEDயோட ஒரு ரெண்டு என்ன பண்ணோம், PA5ஓட நம்ம இன்டெகிரேட் பண்ணோம். ஆனால் ரியல் டைம் ஹார்ட்வேர் நீங்கள் போடும்போது என்ன பண்ணும், ஒரு ரெசிஸ்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணும், ரெசிஸ்டர் வந்து நம்ம எடுக்குமா. இப்போ பிக் ஃப்ரம் டிவைசஸில் போய்ட்டு RESன்னு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே ரெசிஸ்டர் இருக்கனால நமக்கு என்ன பண்ணுது, இது வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த ரெசிஸ்டர் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து PA5லேருந்து ஒரு அவுட்புட்டில் நம்ம கிளிக் பண்ணலாம். இப்போ PA5 ஓகே, இந்த இடத்துல வச்சிட்டேன். இது வந்து என்ன இருக்குது, 10K இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும், 10 Ω வந்து போடலாம். ஓகே, 100 Ω இல்லை 220 Ω வந்து போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 0 Ω வந்து நான் இப்போதைக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ரியல் டைமில் போடும்போது என்ன பண்ணணும், 220 Ω போடணும். இப்போ என்ன பண்ணுறேன், 220 Ω அப்படின்னு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், கிரவுண்டு வேணும்ல. இப்போ கிரவுண்டு எங்கேருந்து இருக்குது அப்படின்னா இதில் வந்து அப்படியே வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மோட் அப்படின்னு டெர்மினல் மோட்ஸ். ஓகே, டெர்மினல் மோட்னு இருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து கிரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த கிரவுண்டை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாக்ஸ் தள்ளி வச்சுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக இப்படியே வச்சு நம்ம கிளிக் பண்ணிடலாம் அப்படின்னா ஹார்ட்வேர் வந்து கனெக்ஷன் ஆகாது. அதனால் ஒரு பாக்ஸாக தள்ளி இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ என்னுடைய ப்ரோக்ராம் வந்து லோட் பண்ணணும் அப்படின்னா ஐசியை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஐசியை டபுள் கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ரோக்ராம் ஃபைல்னு இருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா LED ஆனில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வந்து பேக் ஐக்கன் இதை வந்து அப் ஆன் லெவல்.
ஓகே, ப்ரீவியஸ் லெவலில் கொண்டு போகிறேன். இல்லை எல்இடி ஆன் இருக்குது. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்து எல்இடி ஆன். இப்படி நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா திஸ் பிசியை கிளிக் பண்ணிவிட்டு நியூ வால்யூம் டியில் மை ஃபைல்ஸ் HTML2 F401CB எல்இடி ஆன், அதில் டீபக், அதில் ஹெக்ஸ் ஃபைல். ஓகே, இதை எடுத்துகிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம், சிமுலேஷனை ப்ளே பண்ணுற ஐக்கான் வந்து கீழே இருக்குது. ஸ்டாப் பண்ணணும்னா இந்த ஐக்கான் வந்து நீ ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறோம். ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி க்ளோ ஆகணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி வந்து க்ளோ ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ரியல் டைம் ஹார்ட்வேர்லையும் 220 நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும் தான் இந்த எல்இடி வந்து பர்ன் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும், ரியல் டைம் ஹார்ட்வேரில் உங்களோட எல்இடி வந்து பர்ன் ஆகிடும். ஓகே, நான் அதனால என்ன பண்ணேன், சிமுலேஷன்லேயே வந்து 220 Ω ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணிங்க. 5 வோல்ட் தரீங்க அப்படின்னா 220 Ω ரெசிஸ்டர் கம்பல்சரியாக நீங்கள் போட்டாகணும். நீங்கள் அதுவே 12 வோல்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் வந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். அந்த உங்களுடைய கோடிங் எந்த மாதிரி கோடிங் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து நான் சொல்கிறேன். அதை பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கோடிங் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.